எங்க அப்பாவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா, அப்புகிட்ட 4 வருஷமா நீ அழுதது போதுமா? இனிமே நீ அழவே கூடாது. அதே மாதிரி மத்தவங்க பேச்ச கேட்டுட்டு, என் பொண்ணோட பேச்ச கேட்காததுனால என்ன மன்னிச்சிருமான்னுட்டு அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட சாரி கேட்பாங்க. அப்புறம் என்ன தாம் தூம்னு மேளத்தோட பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு கூட்டிட்டு போக, வழக்கம் போல அவங்க பக்கத்துல உள்ளவங்க வந்ததுமே, மறுபடியும் பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரணி பேச ஆரம்பிச்சுருவாங்க. இதுல லலிதம்மா வேற எல்லாரையும் பாத்தீங்கன்னா, ஏத்தி விட ஆரம்பிச்சுருவாங்க. பையன் இவள விட்டானா அதுக்கு காரணம் அந்த ரக்ஷித் தான். ஒரு நாள் நைட் ஃபுல்லா அவன் கூட இருந்திருக்கான். அப்படிப்பட்ட பொண்ணை அவன் எப்படி ஏத்துக்குவான்? அப்படி இல்லாதது பொல்லாதது ஏத்தி விட்டையும், இதெல்லாமே பாத்தீங்கன்னா அப்பவும் கேட்டுட்டு, இனிமேலும் லக்ஷித் சாருக்கு எந்த ஒரு களங்கமும் நம்மளால வரக்கூடாதுன்னு சொல்லி, இதுக்கு முதல்ல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னுட்டு வீட்டுக்குள்ள போவாங்க. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க சித்தி கிட்ட, "ரக்ஷித் மயக்கமா இருக்கும்போது கூட நான் அவன் கூட தான் இருந்தேன். இப்போ அவன் மயக்கம் தெளிஞ்சு கண்டிப்பா அவ வீட்டுக்கு தான் அப்படி நான் என்ன பண்ணா அவன் என்ன காதலிப்பான்?" அவங்க சித்தியும் பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு கார்ல உன் இடத்த புடிச்சு நீ உட்கார வேண்டிய மேடையில அவ கூட உட்கார்ந்தாலும் உட்காருவா." அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம ரக்ஷித்தோட அம்மாவும் பாத்தீங்கன்னா கேட்டுருவாங்க. அப்பாவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா, "நீ கிடைச்சதுக்கு கடவுள்கிட்ட நன்றி சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் பண்ண தப்புக்காக நான் இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு" சொல்லுவாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா, "அம்மா நீங்க எல்லாம் பண்ணுனது எதுக்காக? உண்மை தெரியாம உங்களோட பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு நல்லதுக்கு தானே பண்ணீங்க. இப்படி பண்ணதுனால மட்டும் உங்களுக்கு என் மேல இருக்க பாசம் போயிடுச்சா என்ன?" எங்க ரஷ்மியோட அம்மாவும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு, நம்ம அப்பாவோட அம்மா கிட்ட, "இப்போ உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா, பேசாம ரஷ்மிக்கும் அவினாஷ்க்கும் கல்யாண தேதி குறிச்சிடலாமான்னு" கேட்க, உடனே அப்பாவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா, "அதுக்கு என்ன கண்டிப்பா ஆரோட கல்யாணம் முடியட்டும். அதுமே நம்ம கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு" சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, "ஆமா அப்போ இருக்கிறதுக்கும் இடம் வேணும்ல. இங்க ஒரு ரூம் கட்டிடலான்னு பாக்கேன்னு" சொன்னதான். உடனே ரஷ்மியோட அம்மாவும் பாத்தீங்கன்னா, ஆரோட மாமியாருக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இது மட்டும் இல்லாம 2 நாத்தனாரு, இந்த வீட்ல உள்ள எல்லா பொறுப்பும் பொண்ணு தலையில தூக்கி வச்சுட்டு அலையணுமா? அதெல்லாம் என்னால பாத்துக்க முடியாது. அவினாஷ், ரஷ்மி கல்யாணம் முடிஞ்சதுமே 2 பேருமே தனியா வீடு எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அவினாஷும் பாத்தீங்கன்னா, எங்க அப்பா அம்மா வயசானவங்க, அவங்கள விட்டுட்டு எப்படி என்னால தனியா இருக்க முடியும்? என்னாலலாம் தனியா போக முடியாதுன்னு சொல்ல, அதே மாதிரி ரஷ்மியும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட, "என் ஃப்ரெண்டு அப்பு இந்த வீட்டை விட்டு போய் அதுக்கப்புறம் தான் நான் அவினாஷ கல்யாணம் முடிச்சு இந்த வீட்ல இருக்கணும்னா, எனக்கு என் ஃப்ரெண்டை விட இந்த கல்யாணம் எனக்கு தேவையே இல்லைன்னு" சொல்லிட்டு ரஷ்மியும் பாத்தீங்கன்னா, அப்போ எவ்வளவு சொல்லியும் கேட்காம அங்க இருந்து போயிருவாங்க. ரஷ்மியோட அம்மா, "இதுவரை என் பொண்ணு என்னை எதிர்த்தே பேசினது இல்ல. இப்ப என் பொண்ணு என்னை எதிர்த்து பேசுறான்னா அதுக்கு காரணம் நீ தானேன்னு" அப்பு மேல பாத்தீங்கன்னா குற்றம் சுமத்துவாங்க.